ஹாய் ஹால் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க வந்திருக்கோம்னா ஒரு மெயின் லொக்கேஷனில் ஒரு மெயின் ரோட்டில் இருக்க ஒரு 3 BHK ரீசேல் அப்பார்ட்மெண்ட் பற்றி தான் இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம ரிவ்யூ பண்ண போகிறோங்க. அது மட்டும் இல்லை, அப்பார்ட்மெண்ட்னால யூடிஎஸ் அதிகமாக எக்ஸ்பெக்ட் பண்ணுற நம்ம கிளைண்ட்டுக்காக தான் இந்த ப்ராப்பர்ட்டியை கொண்டு வந்திருக்கோம். இந்த ப்ராப்பர்ட்டியில் நமக்கு யூடிஎஸ் பார்த்தீங்கன்னா 690 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் யூடிஎஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ப்ராப்பர்ட்டி சம்மந்தமாக ஃபுல் டீட்டெயில் பார்க்கணுன்னா வீடியோவை ஃபுல்லாக பார்த்துருவாங்க. வாங்க இப்போ நம்ம வீட்டை உள்ளே போய் பார்க்கலாம். நமக்கு அவைலபிளாக இருக்கிறது இந்த யூனிட் தாங்க. நமக்கு என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா சேஃப்டிக்கு கிரில் கேட் கொடுத்துருக்காங்க. மெயின் டோருமே பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபர்ஸ்ட் குவாலிட்டி திக் குட் யூஸ் பண்ணி தான் மெயின் டோர் போட்டு கொடுத்துருக்காங்க. இந்த மெயின் டோர் ஃபேஸிங்குமே பார்த்தீங்கன்னா நமக்கு ஈஸ்ட் ஃபேஸிங் பார்த்த மாதிரி தாங்க இருக்குது. வாங்க இப்போ நம்ம உள்ளே போய் பார்க்கலாம். ஹாலுமே பாருங்கள் நல்ல பெரிய ஹாலாகவே கொடுத்துருக்காங்க. ஹாலில் வென்டிலேஷனுக்கு விண்டோலாம் பார்த்தீங்கன்னா நல்ல பெரிய விண்டோவாக கொடுத்துருக்காங்க. அப்பார்ட்மெண்ட்டாக இருந்தாலும் பரவாயில்ல, நமக்கு வென்டிலேஷனுக்கு கவர் பண்ணி தான் பிளான் பண்ணி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க. ஹாலோட ஃபுல் வியூ நாங்கள் காமிக்கிறோம், நீங்களே பாருங்கள் ஹால் எந்த அளவு ஸ்பேசியஸாக இருக்குன்னுட்டு. இந்த யூனிட் பார்த்தீங்கன்னா நமக்கு 3 BHKங்க. வாங்க இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பெட்ரூம் பார்த்துடலாம். பெட்ரூம் டோர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நமக்கு குவாலிட்டியான உட் டோர் தான் போட்டு கொடுத்துருக்காங்க. இதுதான் நமக்கு ஃபர்ஸ்ட் பெட்ரூம்ங்க. ஃபர்ஸ்ட் பெட்ரூம் பார்த்தீங்கன்னா நமக்கு காம்பாக்ட் சைஸில் வந்துடும். செல்ஃப் ஸ்லாப்லாம் பாருங்கள் நல்லா ஸ்பேசியஸாகவே கொடுத்துருக்காங்க. நீங்கள் எந்த ப்ராப்பர்ட்டியும் இவ்வளோ ஸ்பேசியஸாக செல்ஃப் ஸ்லாப் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்காது. நீங்கள் திங்ஸ்லாம் நல்லா தாராளமாக வச்சுக்கிற மாதிரி நமக்கு செல்ஃப் ஸ்லாப் வந்துடுங்க. இந்த பெட்ரூம்லேயே நமக்கு ஒரு பால்கனி கொடுத்துருக்காங்க. பால்கனி போகிறதுக்கான டோருமே பார்த்தீங்கன்னா நமக்கு குவாலிட்டியான உட் டோர் தான் போட்டு கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபர்ஸ்ட் பெட்ரூமோட பால்கனிங்க. வாங்க இப்போ நம்ம செகண்ட் பெட்ரூம் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் பெட்ரூம் நியர்பையே நமக்கு செகண்ட் பெட்ரூம் வந்துடுவாங்க. செகண்ட் பெட்ரூமும் நமக்கு காம்பாக்ட் சைஸில் கொடுத்துருக்காங்க. பெட்ரூமில் விண்டோஸ்லாம் பாருங்கள் நல்ல பெரிய விண்டோ கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூம்லேயும் பார்த்தீங்கன்னா நமக்கு செல்ஃப் ஸ்லாப் வந்துடும். இந்த வீட்டில் எல்லா ரூம்லேயும் பார்த்தீங்கன்னா நமக்கு செல்ஃப் ஸ்லாப் நல்லா தாராளமாகவே கொடுத்துருக்காங்க. நீங்கள் ப்ராப்பர்ட்டியை சைட் விசிட் வந்து பார்க்கும்போது கண்டிப்பாக தெரியும் வீடு நல்லா ஸ்பேசியஸாக தாராளமாக பிளான் பண்ணி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க. வாங்க இப்போ நம்ம தேர்ட் பெட்ரூம் பார்த்துடலாம். இதான் நமக்கு தேர்ட் பெட்ரூம்ங்க. தேர்ட் பெட்ரூமும் பார்த்தீங்கன்னா ஸ்பேஷியஸாக தான் கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூம்லேயும் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு பால்கனியும் வந்துடும். இந்த பெட்ரூமில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு அட்டாச் ரெஸ்ட் ரூமும் கொடுத்துருக்காங்க. தேர்ட் பெட்ரூமில் இருக்க அட்டாச் ரெஸ்ட் ரூம் பார்த்தீங்கன்னா நமக்கு வெஸ்டர்ன் ஸ்டைலில் பிளான் பண்ணி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க. தேர்ட் பெட்ரூம்லேருந்து நமக்கு கிச்சன் போகும்போது ஒரு காமன் ரெஸ்ட் ரூமும் வந்துடும். காமன் ரெஸ்ட் ரூம் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்தியன் ஸ்டைலில் பிளான் பண்ணியிருக்காங்க. பாருங்க நல்ல ஸ்பேசியஸான கிச்சன் கொடுத்துருக்காங்க. கிச்சன் ஸ்டேஜ்மே பார்த்தீங்கன்னா கிச்சனில் 2 பக்கம் கவர் ஆகுற மாதிரி கிச்சன் ஸ்டேஜ் போட்டு கொடுத்துருக்காங்க. கிச்சன் நல்லா ஸ்பேசியஸாகவே கொடுத்துருக்காங்க. கிச்சன்லேயுமே பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு பால்கனியுமே வந்துடுங்க. கிச்சனில் இருக்க பால்கனிக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு வாஷிங் மிஷின் பாயிண்ட்டுமே கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த ப்ராப்பர்ட்டியோட டீட்டெயில்ஸ் பார்த்துடலாங்க. இந்த அப்பார்ட்மெண்ட்டை நமக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி ஓவராலாக 14 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகிடுச்சுங்க. இந்த ப்ராப்பர்ட்டியோட பில்டப் ஏரியா எடுத்துக்கிட்டிங்கன்னா நமக்கு 1033 ஸ்கொயர் ஃபீட்டும் யூடிஎஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு 697 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் யூடிஎஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் எல்லாருமே ரீசேல் ப்ராப்பர்ட்டினா யூடிஎஸ் கண்டிப்பாக பெஸ்ட்டாக எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க. யூடிஎஸ் அதிகமாக எக்ஸ்பெக்ட் பண்ணி ஒரு 3 BHK அதுவும் மெயின் லொக்கேஷனில் பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸாக இருக்குங்க. இந்த ப்ராப்பர்ட்டியோட ஓனர் ஆஸ்கிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 68 lakhs தாங்க. அதிலிருந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஷார்ட்லி நெகோஷியபிளும் பண்ணிக்கலாம். இந்த ப்ராப்பர்ட்டி சம்மந்தமாக வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ் தேவைப்படும் ஸ்க்ரீனில் நம்பர் கொடுத்துருக்கோம், அந்த நம்பருக்கு கால் பேக் பண்ணுங்கள். ஒரு 3 BHK மெயின் லொக்கேஷனில் நல்ல ஒரு மெயின் லொக்கேஷனில் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சரௌண்டிங்ஸில் யாராவது 3 BHK மெயின் ரோட்லுக்கு நியர்பை மெயின் லொக்கேஷனில் பார்த்துட்டு இருந்தாங்கன்னா இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.